இன்னும் கொஞ்சம் 16 போடப்பா. சூப்பர் பாருங்க. பிரைஸ் காட். தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நான் அவர்களுக்குள்ளே, ஐயா உங்களுக்குள்ளே, அவர்களுக்குள்ளே. இந்த வேத பகுதியை எத்தனையோ வருஷம் வாசித்து புரியல, டெட் மைண்டா இருந்தது. அவர்களுக்குள்ளே உலாவுகிறார். ஏங்க, எனக்குள்ள அவர் உலாவுறாராம், உங்களுக்குள்ள உலாவுறாராம். உங்களுக்குள்ள காலையில் இருந்து இரவு படுக்க போற வரைக்கும் நித்திரையில் உங்களுக்குள்ள உலாவிக் கொண்டே இருக்கிறாரா. மகா பெரிய தேவன், ஏக சக்கராதிபதி, ஒருவரும் காண முடியாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். எனக்குள்ள ஒருவர் உலாவுகிறார் அறிஞ்சிட்டா என் வாய் அடக்கமா மாறிடும், அடங்கி பேசும். எனக்குள்ள ஒரு உலாவுகிறார் என்று அறிஞ்சிட்டா என் சிந்தை ஒழுங்கா வேலை செய்யும். எனக்குள்ள ஒருவர் உலாவுகிறார் அறிஞ்சிட்டா புருஷனை தவறா பேச வாய் வராது, மனைவியை பேச வாய் வராது, பெற்றோரை பேச வாய் வராது, போதகரை பேச வாய் வராது. நினைவு முழுவதும் 24 hours எனக்குள்ள உலாவு. அப்போ நெகட்டிவே வாயில வராது. எனக்குள்ள உலாவுகிறவர் எனக்கு தீமை செய்வாரா? எனக்குள்ள உலாவுகிறவர் என் வியாதியை தீவிரப்படுத்துவாரா? எனக்குள்ள உலாகிறவர் என்னை சீக்கிரமா சாகடிச்சு என்னைய கொண்டு போயிடுவாரா? உங்களுக்குள்ள உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். ஸ்தோத்திர. தேவன் சொன்னபடி நீங்கள் உயிருள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். உயிருள்ள தேவனுடைய ஆலயம் நீங்க தான்யா, நீங்க தான்மா. கரங்களை தட்டுங்க, நல்லா தட்டுங்க. உயிருள்ள ஆலயம் நீங்க தாங்க. ஆலயத்துக்கே துரோகம் பண்ணுவாரா ஆண்டவர்? ஆலயத்தை சோதிப்பாரா? கையை தட்டுங்க, நல்லா தட்டுங்க.